நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல் அல்லாஹுவினுடைய திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றேன். அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் ரமதான் மாதத்தினுடைய 1/3 பகுதியை கடந்து விட்டோம். 10 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 11வது நோம்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். முதல் 10 அல்லாஹும் மர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துவாவை நம்ம அதிகமாக ஓதிட்டே வந்தோம், கேட்டுட்டே வந்தோம். 2வது 10 ஓதக்கூடிய துவா அல்லாஹும் மஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும், அதிகமாக 2வது 10 எப்போ தொழுதாலும் சரி, அது சுன்னத்தோ ஃபர்லோ தஹஜ்ஜத்தோ தராவிஹோ எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, தொழுகை அல்லாத சும்மா இருக்கக்கூடிய அத்தருணமாக இருந்தாலும் சரி, அல்லாட்ட நம்ம இந்த துவாவை கேட்டுகிட்டே இருக்கணும். இந்த துவா மறந்துருச்சு அப்படின்னா குறைஞ்சபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அதீம் அந்த ஒரு வார்த்தையாவது என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே வரணும். இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. 2வது 10 துவக்கத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இருக்கோம். கண்ணியமான பெருமக்களே, இதுவரைக்கும் நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்று ஓதிய திருவசனத்தினுடைய அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் நிரப்பமாக நம் எல்லோருக்கும் வாரி வழங்கி அருள் புரிவானாக. எஞ்சி இருக்கக்கூடிய நோன்புகளை ஆரோக்கியமாக இஹ்லாஸோடு உளத்தூய்மையோடு நோக்கக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாரி வழங்கி அருள் புரிவானாக. இது போன்ற ரமலான் மாதத்தை பல 100 ரமலான்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் ஆரோக்கியத்துடன் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, திருமறை வேதத்திலே 14வது சூரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கென்று ஒரு சூறாவை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே பதிவு செய்து வைத்திருக்கின்றான். அந்த சூறாவிலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய எல்லா விதமான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அவர்களுக்கு செய்த நியாமத்துக்கள், உபகாரங்கள், இவைகளையெல்லாம் அல்லாஹ் வரிசையாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிவிட்டு, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு செஞ்ச அந்த நியாமத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து, நீங்கள் நினைவுபடுத்தி அல்லாஹுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் இந்த சூறாவில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு சொல்லித் தருகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பல்வேறு நியாமத்துக்கள் அல்லாஹ் செஞ்சுருக்கான். உங்களை அவங்க தாயார் ஒரு நதியில் தூக்கி போட்டாங்க. அந்த நதியிலிருந்து அப்படியே அந்த குழந்தை அப்படியே அந்த நதி வழியாக அப்படியே வந்தது. அந்த குழந்தை அரசனுடைய சபைக்கு அந்த குழந்தை போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வளர்ப்பு யாரிடத்துல வளரக்கூடாதோ அவனிடத்துல அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தாங்க. ஃபிரௌனிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க தௌஹீத் பிரச்சாரம் செய்து பல இன்னல்கள் துன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு ஒரு நபரை ஒரே அடியிலே கொன்று அது விட்டும் அந்த ஊரை விட்டும் வெளியில மதியனுக்கு அங்கு ஒரு தோட்டத்தில் 10 ஆண்டு காலங்கள் பணிவிடை செய்து அதற்கு பிறகு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகளை திருமணம் முடித்து அங்கிருந்து மறுபடியும் எகிப்துக்கு அங்குள்ள அந்த ஃபிரௌனிடத்துல பல்வேறு விஷயங்களை அவன் செய்த அட்டூழியங்களையும் அனாச்சாரங்களையும் தாங்கி அங்குள்ள பனு இஸ்ரவேல் மக்களை அடிமையாக ஆக்கி வைத்திருந்தான். அந்த அடிமை மக்களை எல்லாம் மீட்டு எடுத்து அதற்கு பிறகு ஃபிரௌனை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த நைல் நதியில் பிடிச்சதாக பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஒட்டுமொத்த வாழ்க்கையை சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டேன். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பேசக்கூடிய தருணங்கள் அவ்வளவு இருக்கிறது. அப்போ இவ்வளவு விஷயங்களையும் சொல்லிட்டு, மூசாவே உங்களுக்கு உங்களுடைய சமூகத்திற்கும் நிறைய நான் செஞ்சுருக்கேன், நீங்கள் என்னுடைய நியாமத்துக்களை நினைவு கூர்ந்து நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஆயத்து அழகான ஆயத்து. லயின் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும் வலயின் கஃபர்த்தும் இன் அதாபி லஷதீது. எனக்கு நீங்கள் நன்றி அதிகமாக நீங்கள் செலுத்தினால், நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நீங்கள் இருந்தால், லஅஸீதன்னக்கும் உங்களுக்கு என்னுடைய அருளை அதிகப்படுத்தி கொடுப்பேன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலயின் கஃபர்த்தும் இன் அதாபி லஷதீத். நான் கொடுத்த நியாமத்துக்களை எல்லாம் நீங்கள் நல்லா அனுபவித்ததற்கு பிறகு அதை நீங்கள் மறுத்தீங்க, நன்றி செலுத்தாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்னுடைய வேதனை கடுமையான வேதனை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதை இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லித்தர்றான். சரி, நன்றி செலுத்துதல் ஒரு 5 அமைப்பில் இருக்குது. பொதுவாகவே நன்றி செலுத்துதல் என்பது எல்லாமே ஒரு 5 அமைப்புக்குள்ளே வந்துடும். அந்த 5 அமைப்பு மட்டும் என்ன அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் நன்றி செலுத்துவோம். எப்படி? தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். நன்றிங்க, ஏதாவது உபகாரம் பண்ணிட்டாரு
அல்லது ஏதாவது நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டார் அப்படிங்கும் பொழுது தேங்க்யூ வெரி மச் என்பதாக ஆங்கிலத்தில் அழகாக நம்ம பேசுவோம் இல்லையா? நமக்கு முதல் விஷயம் நம்ம மார்க்கம் சொல்லுது, அந்த நீங்கள் சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தையாக இருக்கட்டும் அல்லது தமிழ் வார்த்தையாக இருக்கட்டும் அல்லது அந்தந்த மொழியிலே அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நன்றிகளாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த நன்றியுமே அது அல்லாஹின் பக்கம்தான் போய் சேருது அப்படிங்கிறத பொதுவாகவே ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தர்றாங்க மார்க்கத்தில். நம்ம மனிதர்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய நன்றி கூட அவர்களுக்கு அந்த நன்றி கிடையாது, அந்த நன்றி போய் சேரும் இடம் அல்லாஹ்கிட்ட அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. இது பொதுவான ஒரு விஷயம். அப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு ஆள் நமக்கு உபகாரம் பண்ணதுக்கு பிறகு நம்ம நன்றி சொல்கிறோம் அப்படின்ட்டு. அந்த உபகாரத்தை பண்ண வைத்தது ரஹ்மான் தான், நம்மளை படைத்த அல்லாஹ் தான் அந்த உபகாரத்தை பண்ண வச்சான். அப்போ அவரின் மூலியமாக அல்லாஹ்வுக்கு அந்த நன்றி போய் சேருது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம். நன்றி செலுத்தக்கூடியதில் முதல் விஷயம், முதல் அந்த நிபந்தனை என்ன அப்படின்னா, பொதுவாகவே நன்றிகள் வெறுமனே வார்த்தையில் சொல்லுவது மட்டும் நன்றி அல்ல. மிக முக்கியமாக நன்றி என்பது அதில் முதல் வகை என்ன அப்படிங்கிறத மார்க்கம் சொல்லும். பழைய காலத்தை நீங்கள் நினைத்து பார்ப்பது நன்றி அப்படின்னு சொல்லுது நம்ம மார்க்கம். நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்துட்டு இருப்போம்ல, சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்பொழுதே ஏழ்மையில் வளர்ந்துருப்போம். நம்ம உம்மாவும் அத்தாவும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, களியை கிண்டி கொடுத்துருப்பாங்க, கேப்பையை தந்திருப்பாங்க, பழைய கஞ்சியை கொடுத்துருப்பாங்க, ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. அரசாங்க டவுசர்களையும் அரசாங்க அந்த செருப்புகளையும் நமக்கு அணிவித்து நம்மளை ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. இப்படி ரொம்ப சிரமத்தோடு நம்மளை வளர்த்துருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டியதற்கு பிறகு நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். நம்ம என்ன செஞ்சிருவோம்? நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். வந்ததற்கு பிறகு அந்த பழசை நீ மறந்துடாத, அந்த பழசை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள். நீ நினைப்பது அது ஒரு வகையான நன்றி, அது அல்லாஹுக்கு செலுத்தக்கூடிய நன்றி என்பதாக நம்ம மார்க்கம் முதல் விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பாலைவனத்து வழியாக போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பாலைவனத்தில் நின்று தேம்பி அழுதாங்க. உமர் ரலியல்லாஹு தேம்பி அழுதாங்க. சஹாக்கள்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் இப்படி அழுகிறீங்க அப்படின்னு. இல்லை, நான் சின்ன வயசில் இந்த பாலைவனத்தில் ஒட்டகங்கள் மேய்ச்சிட்டு இருந்தேன். என் தகப்பனார் என்கிட்ட ஒட்டகத்தை கொடுப்பாரு, மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒட்டகம் மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது சின்ன வயசாக இருக்கும் எனக்கு. அந்த நேரத்தில் அந்த பாறையில் அசதியில் தூங்கிடுவேன். தூங்குனா ஒட்டகங்கள் அங்கும் இங்குமாக சிதறி ஓடிவிடும். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தை சாட்டை எடுத்து என்னுடைய உடம்பிலே அடித்து என்னை எழுப்பி சொல்லுவார், நீ ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்றே நீ சொன்னார். என் தந்தை என்னை ஒட்டகம் மேற்பதற்கு கூட தகுதி இல்லாதவன் என்று சொன்னார். இன்று 2,06,000 மைல் உள்ள அத்துணை பகுதிகளுக்கும் ஜனாதிபதியாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கின்றான் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். எல்லா மக்களுக்கும் ஜனாதிபதியாக அரசனாக அல்லாஹ் இப்பொழுதும் என்னை ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த நிலைமையை நான் நினைத்து பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள். அப்போ பழைய நிலைமைகளை நம்ம என்ன செய்யணும்? மறந்துடக்கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு பசி இல்லாமல் வளர்க்குறோம், அழகான உடையை வாங்கி கொடுத்து வளர்க்குறோம், நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறோம், எல்லாமே கேட்டதையெல்லாம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம். அப்படி எல்லாத்தையும் செய்யணும், அது உண்மைதான், அதுக்கு மறுப்பு கிடையாது. ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நம்ம உம்மாவும் அத்தாவும் கஷ்டப்பட்டாங்கல்ல, நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம்ல, அதை சொல்லணும். வாப்பா, நாங்கள் சின்ன பிள்ளையில இப்படித்தான் வளர்ந்தோம், இப்படித்தான் கஷ்டப்பட்டோம், இப்படித்தான் சாப்பிட்டோம், பசியை உணர்ந்தோம், நீங்கள்லாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத அந்த பிஞ்சு மனசில் சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுது நாளைக்கு வாழ்க்கைண்டா என்ன, பணம்டா என்ன, நேரம்டா என்ன, பசிண்டா என்ன, பிறருக்கு எப்படி உதவி செய்யணும், நம்ம எப்படி நம்மை பாதுகாத்து கொள்ளணுங்கிற அற்புதமான விஷயத்தோடு அந்த குழந்தை ஒரு சிறந்த குழந்தையாக அது வளரும் என்பதனுடைய முதல் அந்த விஷயத்தை நன்றியினுடைய பகுதியில் கொண்டு வர்றாங்க. இது முதல் விஷயம். இரண்டாவதாக நன்றி செலுத்துதல் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த நியாமத்தை மறைக்கணும். நமக்கு அல்லாஹ் பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருப்பான். அந்த நியாமத்தை நம்ம என்ன செய்யணும்? எல்லார்ட்டையும் தம்பட்டம் அடித்து எனக்கு அத்தனை வீடு இருக்குது, எனக்கு இத்தனை தோட்டம் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இவ்வளோ வருமானம் வருது, அவ்வளோ வருமானம் வருது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதை மறைத்து அதற்குண்டான நன்றியை அல்லாஹ்க்கு நம்ம செலுத்தணும். இந்த மறைக்கிறது இருக்குல்லவா, இந்த மறைக்கிறது என்பது ஒரு வகையான நன்றி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன், 11 நட்சத்திரங்களும் எனக்கு சஜிதா செய்கிறது, ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் சஜிதா செய்கிறதுங்கிற விஷயத்த இந்த கனவை அத்தாட்ட சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த கனவுடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. 11 அப்படிங்கிறது அவருடைய சகோதரர்கள், சூரியன் என்பது அவங்களுடைய அத்தா, சந்திரன் என்பது அவங்களுடைய தாய்.
இவர்கள் அனைவர்களும் என் பிள்ளைக்கு சஜிதா செய்கிறது என்றால் இக்குழந்தை நாளை இந்த எகிப்து நகரத்தையே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குழந்தையாக வரப்போகிறது, ஒரு ஆற்றல் இருக்கு என்பதை அறிந்த தந்தை சொன்னாங்க, லா தகுஸ்ஸு ருய்யாக அலா இஹ்வத்திக்க, செல்ல குழந்தைய யா புனைய, என் செல்ல குழந்தைய இந்த கனவை மட்டும் சகோதரர்கிட்ட மட்டும் நீ சொல்லிடாத அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அந்த குழந்தைய பெரிய ஆளாக ஆக்க போறாங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இதை போய் நீ வெளியில வேற யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க, அத்தா தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ செல்வங்களை கொடுத்துருக்கான், ரகசியங்களை கொடுத்துருக்கான், ஞாமத்துக்களை கொடுத்துருக்கான், ரஹ்மத்துக்களை கொடுத்துருக்கான். அத்தனை ரஹ்மத்துக்களையும் ஞாமத்துக்களையும் நம்ம என்ன செய்யணும், தம்பட்டம் அடிச்சு வெளிப்படுத்தாமல் மறைத்து அந்த ஞாமத்துக்களை உள்வைத்து அல்லாஹ்விடத்துல நம்ம அதற்குண்டான நன்றிகளை செலுத்தக்கூடியது 2வது பகுதி, அதனுடைய 2வது முறை. 3வது நன்றி செலுத்துதல் என்பதை நம்ம மார்க்கம் சொல்லும், யாராவது நமக்கு உபகாரம் செஞ்சிட்டா நீங்க வெறுமனே தமிழோ அந்தந்த மொழியிலோ நீங்கள் பேசிவிடாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா, ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா, என்னது அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக என்பதை சொல்லிவிட்டு சுக்குரன் நன்றி என்பதாக நீங்கள் சொல்லுங்கள். இது 3வது வகை நம் மார்க்கம் சொல்லித்தரும். 4வது நன்றியில மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, சஜிதாவில விழுந்து நமக்கு ஒரு காரியம் உடனே ஆயிருச்சுன்னு வைங்களேன், அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு காரியம் நமக்கு ஆயிருச்சு, ஆன ஒன்று என்ன செய்யணும், தொழுக வரும் பொழுது வீட்டில் இருந்தாலும் சரி பள்ளியில இருந்தாலும் சரி டக்குன்னு ஒது செஞ்சுட்டு சஜிதால விழுந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா குல்லி ஹால் என்பதாக, அல்லாஹ்வே உனக்கே எனக்கு புகழனைத்து உனக்கே சொந்தமானது, நான் உன்கிட்ட கேட்டுட்டே வந்தேன் எனக்கு அதை கொடுத்துட்ட, எனக்கு பிள்ளை இல்லைன்னு உன்கிட்ட கேட்டு வந்தேன் எனக்கு பிள்ளையை கொடுத்துட்ட, வீடு இல்லைன்னு கேட்டு வந்தேன் எனக்கு வீட்டை கொடுத்துட்ட, எனக்கு எல்லா வகையும் நீ கொடுத்து விட்டாய் ரஹ்மானே என்பதாக சஜிதாவிலிருந்து செய்யக்கூடிய நன்றி இருக்கல்லவா, இது 4வது பகுதியாக நமக்கு பிரிக்கின்றார்கள். கடைசியாக நன்றியிலே கடைசி வகை என்னவென்றால், நாம் பிறருடைய பலகீனத்தை பார்க்கின்ற பொழுது, நல்ல விளங்குங்க, நன்றியினுடைய கடைசியினுடைய தரம் என்ன அப்படின்னா, பிறருடைய பலகீனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்கிட்ட நம்ம இப்படி கேட்கணுமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தர்றான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஃபضலனா அலா கஸீரின் மின் இபாதிஹில் முஃமினீன், யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, பலகீனமான முஃமின்களை விட என்னை சிறப்பாக ஆக்கி வைத்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்பதாக நம்ம சொல்லணும். ஒரு நோயாளியை பார்க்கிறோம், மனசுக்குள்ளேயே இதை சொல்லணும் இல்லையா, ஒரு கைகால் இல்லாதவரை பார்க்கிறோம், மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லணும், பார்வை இல்லாத ஒருத்தரை பார்க்கிறோம், மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லணும், ஒரு ஏழ்மையே ஒரு பிளாட்பாரத்திலே படுத்திருக்கக்கூடியவனே நம்ம பார்க்கிறோம், நம்ம ஏசியில படுத்து கிடப்போம், அவனை பார்த்த உடனே இந்த வார்த்தையை நம்ம தமிழ்ல சொன்னாலும் பரவாயில்ல, பலகீனமான ஒரு முஃமினை விட என்னை சிறப்பாக்கி வைத்திருக்கின்றாயே உனக்கே எல்லா புகழும் என்ற வார்த்தையை சொல்லணும். இதுதான் இந்த நன்றியினுடைய 5 படித்தரங்கள். இதற்குள்ளே நாம் நம் வாழ்க்கையை நன்றியோடு அமைத்து கொண்டால் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தையும் நியமத்தையும் நமக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் என்ற ஒற்றை கருத்தை இந்த ஆயத் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஒழுக்கமாக சொல்லி